வணக்கங்க. எனக்கு ஊர் தமிழ்நாடுங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கேங்க. இந்தியா எனக்கு தமிழ்நாடு, வடக்கு, மேற்கு, கிழக்கு ஸ்டேட். நான் இருக்கிறது தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து சவுதிக்கு வந்திருக்கேங்க. என்னோட மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம், தரங்கம்பாடி தாலுக்கா. நான் இதுமாரி தரங்கம்பாடி தாலுக்கா, வேளம்பூடி போஸ்ட்டுங்க. வசிக்கிற ஊர் கொடவிலாகம். நான் வசிக்கிற ஊர். அதில் எங்கள் அம்மா பேர் கல்யாணி, எங்கள் அப்பா பேர் காசிநாதன். எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க. நான் ரொம்ப ஏழ்மைப்பட்ட பையங்க. நான் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளை இருக்குங்க. என்னோட மனைவி பேர் சுந்தரிங்க. 2 பெண் பிள்ளையும் பேர் ஜெயசூர்யா, தர்ஷனி. 2 பெண் பிள்ளைங்க. 2 பெண் பிள்ளை இருக்கிறதுனால சவுதி மாரி மச்சான் தான் என்னை அழைச்சாருங்க. குமாருன்னு சொல்லி அவர் என் மச்சான் தாங்க. என் மச்சான் தான் என்னை அழைச்சாருங்க. இதுமாரி சவுதிக்கு வேலை இருக்கு வாங்கன்னு விசா கொடுத்து எங்களை 3 பேரும் அழைச்சாங்க. யார் யார் வந்தோம்னா எங்கள் பெரியப்பா பையன், அண்ணன் பையன், 3 பேரும் ஒரே டயத்தில் தாங்க வந்தோம். ஒருத்தவங்க பேர் ராமன், ஒருத்தவங்க பேர் லுக்காஸ், என் பேர் கலைவாணனுங்க. வந்த இடத்துல இதுமாரி கார் ஓட்டுற வேலை தான் உங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விசாவிலையும் டிரைவர் தான் போட்டிருக்குங்க. லைசன்ஸ் இது எல்லாமே அதில் எம்பி ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்தது சவுதியில் ரியாத்தில் இறங்கி ரியாத்துலேருந்து அவரல்பாத்தில் எங்களை ஓனர் இருக்கிற ஊர் அவரல்பாத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரு ஒரு இடத்துக்கு ஆச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஆடு மேய்க்கிற வேலை தான், ஆடு தான் மேய்க்கணும் அப்படின்னு ஆடு மேய்க்கிற வேலை விட்டாங்க. ஆடு மேய்க்கிற வேலை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சவர்கிட்ட கேட்டோம். என்னையா ஆடு மேய்க்கிற வேலையில விட்டாங்களே, நான் உங்களை சொல்லி தானே அழைச்சேன் அப்படின்னாரு. இல்லையா நீங்க அதுமாரி சொல்லவே இல்லையா அப்படின்னு நாங்க சொன்னோங்க. இல்ல நான் ஆடு மேய்க்கிற வேலைக்கு தான் சொல்லி அழைச்சேன் அப்படின்னு எங்களை அழைச்சவர் சொன்னாருங்க. நான் ஆடுலாம் மேய்க்க முடியாது அப்படின்னு நான் அங்க சொன்னேங்க. அங்க என்னஞ்சாங்க, அந்த ஓனரு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஓனர் என்னை அடிச்சு 3 நாள் கட்டி போட்டு வச்சிருந்து மீண்டும் என்னை அடிச்சு, அதோட நான் வேலை பார்க்க முடியாதுன்னு புரியாதமா இருந்தேங்க. அப்புறம் அதோட உன்னை ஊருக்கு ஊத்துறேன்னு சொல்லி ஆசிட்டு அவரல் பாத்துல அவரு வீட்டுல 3 நாள் தங்க வச்சிருந்தாருங்க. சோறு தண்ணி எதுவுமே கிடையாதுங்க. 3 நாள் ரூம்ல போட்டு என்னை பூட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கும் பிறகு எனக்கு பசி தாங்க முடியாத பட்சத்துல, ஐயா நான் வேலை பாக்குறேன், என்னை விட்டுடுங்க சாமி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். எனக்கு அரபி புரியாத காரணம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சமாச்சாரம், எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்க, எனக்கு சோறு கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸும் ஒரு பன்னு வாங்கி கொடுத்தாங்க. பன்னு வாங்கி கொடுத்தோன்னா ஓரளவுக்கு தெம்பு வந்ததுங்க. அதோட ஒரு இடத்துக்கு என்னகிட்ட கூட நீ வேலை செய்ய வேணாம், எங்க பெரியப்பா இடத்த இருக்குது, எங்க பெரியப்பா கிட்ட போய் நீ வேலை செய்ய அப்படின்னு அவங்க பெரியப்பா இருக்கிற இடத்துல என்னை அழைச்சிட்டு விட்டாங்க. அதுல இருந்து கொய்த்து போற ரோட்ல, அவரல்பாத்துல இருந்து கொய்த்து போற ரோட்ல உள்ள ஒரு 25 கிலோமீட்டருக்கு உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாசம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம. அவங்க சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு தாங்க. சாப்பாடெல்லாம் சரியில்லைங்க, சாப்பாடு சரியில்லை, அதெல்லாம் போய் கேட்க போனா வயிறுதும் டெய்லி சத்தம் போடுறதும், இதான் சாப்பாடு இதான் சாப்பிடணும் அப்படின்னு இந்த கொப்புசும் அதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. தெம்பு இல்லைங்க எங்களுக்கு. ஒரு மூட்டையை தூக்கலன்னா உடைந்து வந்து அடிக்கிறதுங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துக்காங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இருக்க முடியலைங்க எங்களால. அவ்வளோ சங்கடத்திலையும் இருந்து வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆட்டுக்குட்டி செத்துட்டுன்னு உடையாந்து சங்க பிடிச்சி நெரிச்சு, அந்த பில்லு கட்டுற கம்பி இருக்குங்க, கம்பியை போட்டு பாருங்க, அந்த வடுவு இன்னும் இருக்கும் பாருங்க, அந்த கம்பியை போட்டு நெரிச்சு, நீ இப்ப வேலை செய்யலன்னா உன்னை சாவு அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கண்டிப்பா என்ன சாவு அடிச்சிருவாங்க, அது எனக்கு தெரியுதுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தாலும் சரி, இந்தியாவோட பிரதமர் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்ல தமிழ்காரங்க யாரு பார்த்தாலும் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லயோ இதை நீங்க யார்கிட்டயாச்சும் ஒரு அறிமுகப்படுத்தி எங்களை சொல்லி இந்த தேசத்துல இருந்து எப்படியாவது அந்த அரபி நாட்டில இருந்து எங்களை காப்பாத்துங்க. என்னோட ஓனர் பேரு அப்துல்லாங்க. என்னோட பாஸ்போர்ட் நம்பரு கே என்னோட பாஸ்போர்ட் நம்பருங்க. அக்காமாலாம் எங்களுக்கு கிடையாதுங்க. அக்காமா இல்லாம தனிமையில கொண்டு வந்து விட்டாங்க. அக்காமாவும் கிடையாதுங்க. எப்படியோ நீங்க முயற்சி பண்ணி நீங்க தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாற்ற வழி சொல்லுங்க.
எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. K27 26 490ங்க என்னோட பாஸ்போர்ட் நம்பரு. இதாங்க என்னோட பாஸ்போர்ட் நம்பரு. இந்த நம்பரை வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்ல தமிழ்நாட்டு எம்பியோ மத்த எல்லாரும் எப்படியா இருந்தாலும் இந்த பேஸ்புக்ல பாப்பீங்க. இந்த பேஸ்புக் மூலியமா எங்களை எப்படியாவது கவுந்து பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கூட எங்களை சாவடிச்சிருவாங்க இருக்குங்க. பேசுறது கூட தெம்பு இல்லாம படாத பாடுபடுறவங்க எங்களை எப்படியாவது கவுந்து பண்ணுங்க. இந்த தேசத்துல இருந்து எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. எங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. எங்களை எப்படியாவது கவுந்து பண்ணுங்க. எப்படியாவது நீங்க எம்பாசில தமிழால ஏதா இருந்தாலும் இத பார்த்து இங்க எங்களை கவுந்து பண்ணுங்க. நாங்க இருக்கிறது அவரபாத்துல இருந்து உள்ள கோயத்து போற ரோட்ல இருக்கிறாங்க. என்னோட வந்த 2 பேரும் அந்த பக்கம் ரியாத்து போற ரோட்ல உள்ள இருக்காங்க. எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க, காவந்து பண்ணுங்க, காவந்து பண்ணுங்க. உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். கோடி கோடி வணக்கம் போடுறாங்க. நீங்க தான் இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப்ல உள்ளவங்க அனைத்து பேரும் இதை பார்த்துட்டு எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க. வச்சிடுறேங்க. எங்களை காவந்து பண்ணுங்க. என்னோட ஊரு சொல்லியிருக்கேங்க. என்னோட நாகப்பள்ளி மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா வேளம்புகுடி போஸ்ட், ஊரு கொடைவிலாகம். என் பேரு கலைவாணன். எங்க அம்மா பேரு காசிநாதன் கல்யாணி. எங்க அப்பா பேரு காசிநாதன். எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என் மனைவி பேரு சுந்தரி. 2 பெண் பிள்ளை இருக்குங்க. 2 பெண் பிள்ளை பேரு, ஒன்னு சூர்யா, இன்னொன்னு பேரு தர்சினிங்க. எப்படியாவது எங்களை காவந்து பண்ணுங்க. ஏதோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்ல இந்தியாவோட பிரதமரோ மோடி ஐயாவோ யாரு பார்த்தாலும் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுங்க. ஹிந்தி தெரியாது. தமிழ்ல சொல்றேன், தமிழ் தான் பேச முடியுங்க. ஹெல்ப் 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 பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க.